பேரழகு தரும் முருங்கைப்பூ பருப்பு கூட்டு. முருங்கைப்பூ 200 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு, தக்காளி நறுக்கியது 1 கப், வெங்காயம் நறுக்கியது அரை கப், கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 50 மில்லி, நெய் 10 கிராம், துவரம் பருப்பு வேக வைத்தது, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வெடித்ததும் கறிவேப்பிலையும் நறுக்கி வைத்திருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே கொத்தமல்லியை தண்ணீர் அலசி சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியதும் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை நம்ம சேர்த்து நல்லா அதை வதக்கணும். தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. கூட்டுக்கு அளவு செம்பு தண்ணி எவ்வளவோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கொதிக்கும் பதத்தில் வேக வைத்திருக்க துவரம் பருப்பை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கை பூவை நெய்யில் போட்டு நல்லா அதை வதக்கணும். கருக விட்டுறக்கூடாது. இது மிகுந்த ருசியை தரக்கூடியது நம்ம இப்படி நெய்யில் வதக்குறனால. இப்போ முருங்கைப்பூவுக்கு தேவையான உப்பை தண்ணியில் கலந்து சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதங்குது. வதங்கி பூ நல்லா சுருங்கியதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதோட அந்த பருப்பு கிரேவியை நம்ம சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கொதிச்சனையே நம்ம இறக்கிக்கலாம். இது பெண்களுக்கு அழகு தரக்கூடிய ஒரு நல்ல சாப்பாடாகும். இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.